வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னா தண்ணியை வச்சே தீர்க்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் விடிய காலம் 4 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு நம்ம வீட்டில் உள்ள பூஜை ரூமுக்கு போய் விளக்க பொருத்திக்கிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி மோந்து அந்த தண்ணியை அந்த விளக்கு முன்னால் வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா? அந்த விளக்கு முன்னால் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் சாமி கும்பிடணும். ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் அவங்க பேரை சொல்லி நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், உங்கள் குலதெய்வத்தை நினச்சி. அதுக்கப்புறம் உங்களுடைய கையை எடுத்து அந்த கைக்கு அந்த சொம்புக்கு மேலே வச்சு மூடிடணும். மூடிக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லணும். சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் அந்த தண்ணியில் இறங்கும். புரியுதுங்களா? அந்த தண்ணியை எடுத்து பூசையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக தொளிங்க. வாரத்துக்கு ஒரு முறை இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருக்காது, பணப்பிரச்சனை இருக்காது, மனப்பிரச்சனை இருக்காது, அடிக்கடி சண்டை வராது கணவர் மனைவிக்குள்ளே. அப்படி எதுவுமே வராது. நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக வேலை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, போனோமா, வந்தோமான் இருக்கும். புரியுதுங்களா? குடும்பத்தை பார்த்தோமா, பிள்ளைகளை பார்த்தோமான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள்கிட்ட நேரில் பேசும். நேரில் பேசி உங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும். அப்படி அந்த படிப்படியாக உங்கள் பிரச்சனையெல்லாம் குறைச்சி உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடும். நீங்கள் குலதெய்வத்தை வழிபடணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். புரியுதுங்களா? பிரச்சனைகள் வரும்போது தானே நம்ம கடவுளை தேடுவோம். அப்போ உங்கள் வீட்டில் மேலும் மேலும் இந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். புரியுதுங்களா? இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கும்பிட 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 உங்களுடைய குலதெய்வம் உங்ககிட்ட நேரில் பேசும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்ன நின்று அதை சரி பண்ணும். அதை சரி பண்ணி உங்களுடைய குடும்பத்தை அற்புதமாக வச்சுருக்கும். இதுதான் குலதெய்வம் குடும்பத்தை காப்பதுக்கு உண்டான வழிமுறை. நீங்களும் உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினச்சிக்கிட்டே இருந்தால் இந்த வழியும் பிறக்கும், நல்ல எதிர்காலமும் பிறக்கும். அது எங்கே கும்பிட அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் கும்பிடுங்க, உங்கள் தெய்வம் உங்ககிட்ட பேசும். நான் சொன்ன மாதிரி கும்பிடுங்க. வாரத்தில் ஒரு முறையாக செஞ்சு கும்பிடுங்க. தினமும் செய்யனாலும் செய்யலாம். அது உங்கள் விருப்பம், உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது சாத்தியம் இல்லையான்னு பண்ணி பாருங்கள்.